இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் என் இரத்த பந்தங்களுக்கும் என்னோட உறவினர்களுக்கும் என்னோட உயிரின் உயிராக இருக்கும் என் மக்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் திரு அங்காளன் எம்எல்ஏ அவர்களுக்கும் திரு சிவசங்கரன் எம்எல்ஏ அவர்களுக்கும் திரு கண்ணபிரான் அவர்களுக்கும் திரு ரமேஷ் அவர்களுக்கும் திரு துரைசாமி அவர்களுக்கும் திரு பாபு அவர்களுக்கும் திரு பிரபாகரன் அவர்களுக்கும் திரு முருகானந்தம் அவர்களுக்கும் என் நண்பர் தாடி பாலாஜி அவர்களுக்கும் திரு ரீகன் அவர்களுக்கும் திரு விஜயராஜ் அவர்களுக்கும் திரு ரவி அவர்களுக்கும் திரு அப்துல் பாஷித் அவர்களுக்கும் என் எல்லா மன்றம் தலைவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல நம் பெண்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம இந்த பூமிக்கு உயிர் கொடுத்தது ஒரு பெண், ஒரு தாய் மூலியமாக தான் நம்ம இந்த பூமியில் பிறக்கிறோம். அந்த தாய்க்கு ஒரு நன்றி. அதற்கப்புறம் நம்ம கூட பிறந்த சகோதரி சகோதரன், அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து நம்ம கல்யாணம் பண்ணி நமக்குன்னு ஒரு மனைவி வரும்போது அவங்களோட அன்பும் ஆதரவும் நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு பக்க பலமாக. இன்றைக்கி நான் அரசியலுக்கு வரணுன்னா நம்ம வீட்டோட சம்மந்தம் இல்லாமலாம் அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது. பெண்கள் நம்மளை தைரியம் கொடுத்து அவங்க நம்மளை வழி நடத்தும் போது தான் நம்ம நிம்மதியாக நம்ம நினச்சதை நம்ம சாதிக்க முடியும். அப்படி இந்த வாய்ப்பு கொடுத்த மனைவிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குழந்தை, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. நம்ம வாழ்க்கையில் என்னதான் கற்றுக்கிட்டாலும் அந்த குழந்தைகிட்ட இருக்கும்போது தான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஒரு இயல்பான்மை, ஒரு நம்ம இருக்கிற டென்ஷன்லேயும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையிலையும் நம்ம சந்தோஷத்தை தொலைச்சிட்டு இருப்போம். அவங்க எதுக்கும் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரி சிறிய சிறிய விஷயங்கள்லாம் நம்ம குழந்தைகிட்டேருந்து நிறைய கற்றுக்க முடியும். அப்படி என் குழந்தைக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நம்மளோட 6 நட்சத்திரங்கள், அந்த 6 நட்சத்திரங்களுக்கும் எல்லா முக்கியமான பெண் தலைவர்கள், நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் சேவை செய்தவர்களுக்கு இன்று நன்றியை தெரிவித்து, ஃபஸ்ட்டு வேலுநாச்சியார் அம்மையார் ராணி, அவங்க ஒரு மகாராணியாக இருந்து முதல்ல ஒரு பெண் வெள்ளைக்காரங்களை எதிர்த்து போர் தொடுத்தாங்க. அந்தளவுக்கு தைரியம் வாழ்ந்த பூமி நம்ம. அவங்களோட அந்த படையில் ஒரு குயிலின்னு ஒரு தளபதியாக பணி செஞ்ச அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வெள்ளைக்காரங்களோட அந்த பாம்பு மற்ற அந்த வெடிகுண்டெல்லாம் இருக்கிற இடத்துல அவங்க தன்னை எண்ணெயில் நினச்சிட்டு அந்த மக்களை காப்பாற்றுங்கிறதுக்காக உலகிலேயே முதல் சூசைட் பாம்பர் அப்படிங்கிற பெருமை அந்த பெண்மணிக்கு தான் போய் சேரும். அப்படி அவங்க சொந்த உடலை எரித்து அந்த வெடிகுண்டு இருக்கிற இடத்துல போய் அவங்களே சூசைட் பண்ணி இறந்து அங்கிருந்த மக்களை அன்னைக்கு காப்பாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பெண்மணிக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. நம்ம ஔவையார் எடுத்துக்கிட்டால் அன்னைக்கு ராஜாக்களுக்கே அறிவுரை சொன்னாங்க. பெண்கள் அன்னைக்கு ராஜாக்கே ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தப்பு செய்கிறீங்க அப்படிங்கிறது மூஞ்சிக்கு நேராக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இந்த பெண்மணிகளுக்கு இருந்தது. இந்த அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக ஒரு ஸ்கீமும் இன்றைக்கி நான் இதை சும்மா ஒரு வாய் வார்த்தையாக இல்லாமல் இந்த ஸ்கீம் செலவாகுது. அந்த செலவுக்கெல்லாம் நாங்கள் ஒரு வருமானத்தை நம்ம ஈட்டணும். நம்ம இங்கே வருமானம் இல்லாமல் இல்லை. நம்ம அரசாங்கம்
அவங்க கடமையை செய்ய தவறுறாங்க. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் 30 கடை கட்டி ஒரு 2 எம்எல்ஏக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டு பிரச்சனைனால இன்றைக்கி வந்து அந்த 30 கடையை திறக்காமல் இருக்காங்க. அந்த 30 கடையை திறக்காமல் இருந்தால் அந்த 30 குடும்பம் என்ன பண்ணும்? அந்த 30 குடும்பத்துக்கு நம்பி ஒரு 3 பேர் வேலை செய்ய வருவாங்க. அப்படி இருக்கும் ஒரு 100 பேராவது அதை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்து ஒரு 4-5 வருஷமாக அதை ஓப்பன் பண்ணாமல் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் வியாபாரம் செய்ய முடியாமல் அதுலேருந்து சம்பாதிக்க முடியாமல் சிலவங்களாம் சூசைட் பண்ணுற அளவுக்கு தள்ளப்படுறாங்க. அண்ணாத்திடலில் போய் பார்த்தோம்னா அங்கே 200 கடை பக்கம் வந்து கட்டி ரெடியாக இருக்குது. 5 வருஷமாக கட்டி ஒரு ரெடியாக இருந்த ஒழுங்காக தொழில் பண்ணியிருந்த இடத்த இடித்து நான் கட்டித்தரேன்னு சொல்லி கடைசியில் என்னை கட்டித்தராமல் அங்கேருந்து ஒரு 5 பேர் குடும்பத்தில் சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கம் என்னதான் செஞ்சிட்டு இருக்குன்னே தெரில. ஒரு சைடில் பார்த்தா மருந்தில் ஊழல், கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்குற சத்து மருந்தில் ஊழல், இப்படிலாம் ஊழல் செஞ்சு அந்த காசு சம்பாரித்து நம்ம சங்கதிகளுக்கு நம்ம என்னத்தை போய் நம்ம செஞ்சிட போகிறோம், என்னத்தை போய் சேர்த்துட போகிறோம், இந்த புரிதல் கூட இல்லாமல் இதில் எல்லாருமே அதில் பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய அரசியல்வாதிகள் இதில் உள்ளே இருக்காங்க. நிறைய பேர் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இந்த லஞ்சம் வாங்குகிற பிரச்சனை என்னென்னா, வாங்குகிற காசு ஒரு பொருளாக இருக்கும், ஆனால் அதை திருடி அவங்க சம்பாதிக்கிறதுல லாபம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி உயிரில் விளையாண்டு ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 மாதம் கை குழந்தை, அந்த 3 மாதம் கை குழந்தை கூட டாக்டர் ஒரு ஹெல்த் சென்டர்னு போட்டு ஒரு டாக்டரை போடாமல் ஒரு நர்ஸை போட்டு அந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லாமல் அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி உடம்பு முடியாமல் இருந்திருக்கு. அந்த முடியாமல் இந்த குழந்தைக்கு போய் தடுப்பூசி போட்டு அந்த குழந்தை இறந்தே போச்சு. இது வரைக்கும் அரசியல்வாதிங்க போய் பார்க்கல. அந்த எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏ இது வரைக்கும் ஓட்டு கேட்க தான் வந்தார். ஓட்டு கேட்ட முடிச்சுன்னா அந்த தொகுதிக்கே போகல. இப்படி இருக்கப்பட்ட நிலைமையில் நான் போய் என் மனசார ஒரு 1 லட்சம் கொடுத்துட்டு அவங்க ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்களுக்கு கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அரசாங்கம் ஆதி திராவிட நலத்திட்டத்திலேருந்து ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. இதை நான் என்ன கேட்குறேன், இதை முன்னாடியே நீங்கள் செஞ்சுட்டா உங்களுக்கு என்ன உங்கள் கை காசு தான் போட்டு கொடுக்குறீங்களா? இது அரசாங்கம் மக்கள் வரி, நாங்களாம் தொழில் பண்ணி கட்டின வரி பணத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க. அதை கூட நீங்கள் ஒழுங்காக கொடுக்கலங்கிறதுனால தான் நாங்களாம் வியாபாரத்தை விட்டுட்டு நாங்கள் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்ல செய்ய வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறோம். நாங்கள் நைட்டும் பவுலுமாக கஷ்டப்பட்டு உழைச்சி ஜிஎஸ்டி 28% எங்களுக்கு 40% ஆக்கி நாங்கள் வந்து 5000 கோடி கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு லாபம் கம்மியாகி எல்லா தொழிலே நாளைக்கு இருக்குமா இல்லையாங்கிற ஒரு கஷ்டத்தில் சுற்றிட்டு இருக்கோம். நாங்கள் கட்டுற வரி பணத்தில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நைட்டும் பகலுமா குடும்பத்து கூட ஒன்றா இல்லாமல் ஆளுக்கு ஒரு ஊரில் இருந்து தங்கி நாங்கள் உட்காந்து சம்பாரித்து வரி பணம் கட்டுனா அந்த வரி பணத்தை மக்களுக்கு ஒழுங்காக சேர்க்காம அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதுச்சேரிக்கு கொடுக்குற வரி பணத்தையும் ஒரு வேலையும் செய்யாமல் ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசாங்கத்தை நம்ம எங்கே பார்க்க முடியும்? கேட்டால் காசு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒரு சைடில் அரசாங்கம் காசு கொடுக்குற காசை ஒழுங்காக செலவழிக்க தெரியலை. இந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கனால தான் நாங்களாம் தள்ளப்படுறோம். அதனால் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒரு குயிக்காக முக்கியமான அந்த 6 விஷயங்களை சொல்கிறோம். இது எல்லாமே வந்து சாத்தியம். இது வந்து சாத்தியம் இல்லாமலாம் இல்லை. அதே மாதிரி இந்த நாங்கள் திட்டத்தெல்லாம் வழங்கினது வந்து நான் ஒரு அண்ணனாக இருந்தால் என்னோடய தங்கச்சிக்கு நான் என்ன செய்வேன், நான் ஒரு அப்பாவாக இருந்தால் என்னோடய பொண்ணுக்கு நான் என்ன செய்வேன், நான் ஒரு தாய் மாமனாக இருந்தால் என் தங்கச்சிக்கு நான் என்ன செய்வேன், என்னோடய உறவுக்கு நான் என்ன செய்வேனோ அந்த மாதிரி எண்ணத்தில் தான் நான் அதை பிளானை போட்டேனே தவிர இதில் வந்து சாத்தியமோ சாத்தியம் இல்லை அந்த கேள்வியே இல்லை. கண்டிப்பாக ஆட்சிக்கு நீங்கள் தான் அதை கொண்டு வரணும். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வரோம், உங்களை நம்பி தான் வரோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களை கொண்டு வந்தால் இதெல்லாமே நிறைவேற்றப்படும். ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு நேரடி உதவி இன்றைக்கி வந்து 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்து இந்த அரசாங்கம் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி 3 மாதமாக இது வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதை நான் வந்து 4000 ஆக்கி வருஷத்துக்கு 50,000 இதை கொடுக்கணும்னு சொல்லி உறுதி கூறுகிறேன். 2 வந்து திருமணம். வறுமை கோட்டில் கீழ் இருக்கிற குடும்ப பெண்களுக்கு 1 லட்சம் பண உதவியாகவும் 10 கிராம் தங்கமும் நாங்கள் கொடுக்க போகிறோம். இலவச எரிவாயு பொருள், வீட்டில் சிலிண்டர், வீட்டில் அடுப்பெரிஞ்சாதான் சாப்பாடு, அப்படி இருக்கிற அந்த ஒரு கேஸ் சிலிண்டர், எல்பிஜி சிலிண்டர் 6 வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்குறதா இருக்கோம். கர்ப்பிணி தாய்களுக்கு 35,000 நிதி உதவி,
அது கூட எங்களோட கிட்டு அதில் வந்து சத்து டேப்லெட், ஜிங்க் டேப்லெட், அவங்களுக்கு குழந்தை வளர்ச்சிக்கு என்னெல்லாம் தேவையோ, ஏன்னா அந்த வயிற்றில் இருக்கும்போது அப்போ கொடுக்குற அந்த சத்து தான் வந்து குழந்தைக்கு வந்து அந்த மூளை வளர்ச்சியாக இருக்கட்டும், உடல் வளர்ச்சியாக இருக்கட்டும், அவங்களோட எலும்பு வளர்ச்சியாக இருக்கட்டும், சதை, இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கே வந்து நாங்கள் அன்றைக்கி நெட்டப்பாக்கம் தொகுதியில் போய் பார்த்தா ஒரு சைல்டு கேர்னு ஒரு யூனிட்டுன்னு கட்டியிருந்தாங்க. கட்டி பார்த்தா அது பாட்டு பால் அடைஞ்சு எப்போ வேணால் இடிஞ்சு விழுகலாம் மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் திரும்பி திறந்து இங்கே குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் 35,000ம் அந்த ஒரு கிட்டு, அவங்களுக்கு வேணுங்கிற சத்து டேப்லெட் கொடுக்குற கிட்டு ஒன்று கொடுக்கலான் இருக்கோம். கணவனை இழந்த பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்டுக்கு 60,000 நிதி உதவி வழங்கப்படும். தாய்மார்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை. ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல் அனுப்பிச்சு அங்கே ஃபீஸை கட்டி அவங்க தரமான ஒரு கல்விக்காக அவங்க கடனை வாங்கி உடனே வாங்கி கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்கணும்னு கேட்குறாங்க. இன்றைக்கி அரசு பள்ளியை ஒரு ப்ரைவேட் ஸ்கூலை விட பெட்டராக அதை நிலைநாட்டி காட்டவேன். அந்த அரசு பள்ளிக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை அனுப்பிச்சிங்கன்னா ஒரு தாய்க்கு 20,000 வழங்கப்படும். இது ஆந்திராவில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் செஞ்சு இது ஒரு பெரிய ஹிட்டான ஒரு ஸ்கீம். ஏன்னா கல்வி வந்து நம்ம காமராஜர் ஐயாவாக இருக்கட்டும், அப்துல் கலாம் ஐயாவாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கல்வி, ஏன்னா கல்வி ஒன்று நம்ம கொடுத்துட்டோன்னா அதை விட பெரிய சொத்து ஒரு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. அதற்காக இந்த ஒரு திட்டத்தை நான் வழங்குகிறேன். ஸோ இதுதான் இந்த 6 முக்கியமான ஒரு எங்களோட கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள். அது போக நம்மக்கிட்ட வந்து 30 தொகுதி இருக்குது, ப்ளஸ் 3 நாமினேட்டட் தொகுதி இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி தான் இன்றைக்கி ஒரு நம்ம புதுச்சேரியவே ரிப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நிலைமை சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு. அதே எங்கள் கட்சியில் மினிமம் 6 பேர்த்துக்கு சீட்டு வழங்கப்படும். அதே மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன்லலாம் மினிமம் 50% அவங்களுக்கு ஒதுக்கப்படும். அரசு வேலை வாய்ப்பில் 50% அவங்களுக்காக தனியாக ஒதுக்கப்படும். மகளிரை எந்த அளவுக்கு ஒரு அரசு வேலையாக இருக்கட்டும், ஊதியமாக இருக்கட்டும், இதில் வந்து அவங்களுக்கும் உரிய வாய்ப்பு கொடுத்தா தான் ஒரு குடும்பம் வந்து சீரடையும். அதே மாதிரி காரைக்காலில் போய் பார்க்கும்போது ஒரு நிறைய மகளிர் வந்து கணவனை இழந்திருக்காங்க. அதனால தான் அந்த சுய உதவிக்குழுவில் நாங்கள் கடன் வந்து, ஏன்னா அவங்க வாழ்வாதாரத்தை நம்ம வந்து கண்டிப்பாக உயர்த்தி ஆகணும். ஏன்னா ஒரு கணவன் இல்லைன்னா அந்த குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுங்கிறது அது எல்லாத்துக்குமே அறிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும் போது அந்த பெண்களுக்கு எல்லாமே நாங்கள் ஒரு நல்ல ஸ்கீம்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத கடன், அவங்களுக்கு வளர்ச்சி, டெக்னாலஜி மூலிமா உலகத்தரம், நம்ம இந்த பான்ஃபேப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெசவு தொழிலெலாம் வந்து நல்ல பொருட்கள் செஞ்சுட்டு இருந்து உலகம் ஃபுல்லாக விற்றுட்டு இருந்த ஊர் நம்ம ஏஎஃப்டி மில்லாக இருக்கட்டும், திரும்பி இதெல்லாம் ரீவேம்ப் பண்ணி நிறைய மகளிருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவோங்கிறத வாக்குறுதி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.